தேர்தல் ஆணையம் உடனடியாக லஞ்சமாக இந்த சலுகைகளை இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மனு கொடுக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே 335 குவாரிகளுக்கும் அளவீடு செய்து அபராதம் போட்டிருக்கிறார்கள். அபராதம் போடுவது சரி, ஆனால் அளவீடு செய்யும் பொழுது 1 கிலோ வெடிமருந்து இருந்தால் 6 டன் மட்டுமே கற்களை வெட்டி எடுக்க முடியும். இங்கே அபராதம் போடும் பொழுது அதற்கு எங்கிருந்து வெடிமருந்து சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றி எந்த விதமான ஆய்வும் செய்வதில்லை. இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் 335 குவாரிகளில் 180 குவாரி அனுமதி பெற்றும் மற்றவை அனுமதி இல்லாமல் இயங்கி வருகிறது. இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெடிமருந்து கொண்டு வருவதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இது முழுக்க சலுகையாக இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோயில் முன்பு சிலிண்டர் வெடித்ததை தேசிய புலனாய்வு முகாமை வழக்கு போட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது. இங்கே தொடர்ச்சியாக எம்எல்ஏ பழனியாண்டி 23 கோடி ரூபாய் இதுக்கு அபராதம் போட்டாங்க. 200 டன்னு சட்டவிரோதமாக வெடிமருந்து கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு குவாரிக்கும் ஒரு அளவு இருக்குது. ஆனால் சட்டவிரோதமாக வெளிநாட்டிலிருந்து வெடிமருந்து கடத்தி கொண்டு வருவதை பற்றி யாரும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். எந்த கட்சியும் கூட இதை பற்றி பேச மறுக்கிறார்கள் என்பது எங்களுடைய பெரிய ஆதங்கம். ஏன்னா இங்கே அவ்வளவு வெடிமருந்து வருது. அதை மீறி எல்லா கட்சிகளும் பேச வேண்டும். சட்டவிரோத வெடிமருந்து கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடிய குவாரி உரிமையாளர்கள் அதிகப்படியாக சலுகையாக கொடுத்து வாகனத்தில் எடுத்துச் சென்று பல கோடி மதிப்புள்ள சாலைகளை பாழ்படுத்துவதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மாவட்ட தேர்தல் அலுவலரை சந்தித்து மனு கொடுக்க செல்கிறோம். இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது மட்டுமல்ல, இங்கே ஏற்கனவே பணியாற்றிய அத்தனை துறை அதிகாரிகளையும் வேறு மாவட்டத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல் கண்காணிப்பாளரும் தற்போதுதான் போடப்பட்டிருக்கிறார்கள். மற்ற அத்தனை அதிகாரியும் உடனடியாக வேறு மாவட்டத்திற்கு மாற்ற வேண்டும். இல்லை என்றால் கரூரில் நேர்மையான தேர்தல் நடக்காது. இங்கே பட்டியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் முழுக்க பாத யாத்திரை குழு என்ற பெயரில், காதணி விழா என்ற பெயரில் விதவிதமான செட்டுகளை போட்டு மக்களை நடத்திட்டு இருந்தாங்க. கரூர் மாவட்டத்தில் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தவிர்த்த அனைத்து அதிகாரிகளையும் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாவட்ட தேர்தலிடம் கொடுக்க உள்ளோம். இதை நடக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் வேறு விதமான நடவடிக்கையில் இறங்குவோம். சமூக சொத்தை